அத்தியாயம் 9. ஒரு ஈபுக் உருவாக்கிய பிறகு அதை உலகிற்கு கொண்டு செல்லாமல் விட்டால் என்ன பயன்? அதை வெற்றிகரமாக வெளியிடுவது எப்படி? விரிவான விளக்கம். ஒரு மின் புத்தகத்தை எழுதுவது ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. புத்தகம் எழுதுவது முதல் கட்டம் மட்டுமே. அதை மக்கள் வரை கொண்டு செல்வதே உண்மையான வெற்றி. பலர் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள், ஆனால் அதை வெளியிடுவதற்கான சரியான திட்டமில்லாமல் அது அவர்களுடைய கம்ப்யூட்டரில் மட்டும் இருக்கும் சில நண்பர்களிடம் மட்டும் பகிரப்படும் பெரிய தாக்கத்தை உருவாக்காது. அதனால்தான் ஒரு ஈபுக் உருவாக்கிய பிறகு அதை சரியான முறையில் வெளியிடுவது மிகவும் முக்கியம். ஈபுக் வெளியீட்டின் 3 முக்கிய கட்டங்கள். ஒரு மின் புத்தகத்தை வெற்றிகரமாக வெளியிட 3 முக்கிய படிகள் உள்ளன. 1. புத்தகத்தை தொழில்முறை வடிவில் தயாரித்தல். 2. விற்பனை பக்கம் சேல்ஸ் பேஜ் உருவாக்குதல். சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்தல். இந்த 3 படிகளும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வாசகர்களிடம் கொண்டு செல்ல உதவுகின்றன. 1. புத்தகத்தை தொழில்முறை வடிவில் தயாரித்தல். முதலில் புத்தகம் வாசிக்க எளிதாக இருக்க வேண்டும். இதற்காக தெளிவான அத்தியாய அமைப்பு, ஹெடிங்ஸ் மற்றும் சப் ஹெடிங்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், அழகான லேஅவுட் இவை சரியாக அமைக்கப்பட வேண்டும். புத்தகம் பொதுவாக பிடிஎஃப் ஃபார்மேட் அல்லது டிஜிட்டல் புக் ஃபார்மேட்டில் வெளியிடப்படுகிறது. இதனால் வாசகர்கள் அதை மொபைல், டேப்லெட், கம்ப்யூட்டர் என எந்த டிவைஸிலும் வாசிக்க முடியும். 2. விற்பனை பக்கம் சேல்ஸ் பேஜ். ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது மிகவும் முக்கியமான ஒன்று சேல்ஸ் பேஜ். சேல்ஸ் பேஜ் என்பது புத்தகத்தின் முக்கிய கருத்தை விளக்கும் ஒரு வெப்பேஜ். அதில் பொதுவாக இருக்கும் விஷயங்கள். புத்தகத்தின் தலைப்பு. புத்தகம் என்ன பற்றி பேசுகிறது? வாசகர்கள் என்ன பயன்பெறுவார்கள்? ஆசிரியர் பற்றிய தகவல். இந்த பேஜ் வாசகர்களுக்கு புத்தகத்தை வாங்க அல்லது பதிவிறக்கம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். 3. சமூக ஊடக விளம்பரம். இன்றைய உலகத்தில் ஒரு புத்தகத்தை பரப்புவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவி சோஷியல் மீடியா. உதாரணமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை பகிரலாம், ஷார்ட் வீடியோஸ் உருவாக்கலாம், வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த வகையில் ஒரு புத்தகத்தை ஒரு பெரிய ஆடியன்ஸ் வரை கொண்டு செல்ல முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அறிவு பகிர்வு. ஒரு புத்தகம் வெளியிடப்படும்போது அது ஒரு நாலேஜ் ப்ராடக்டாக மாறுகிறது. அதாவது ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் ப்ராடக்டாக மாற்றுகிறார். இதன் மூலம் அவர் தனது அறிவை பலருடன் பகிர முடியும், ஒரு கம்யூனிட்டி உருவாக்க முடியும், தனது டிஜிட்டல் பிரசன்ஸ் அதிகரிக்க முடியும். இதுவே டிஜிட்டல் நாலேஜ் எக்கானமி. ஏஐ மற்றும் புத்தக வெளியீடு. ஏஐ கருவிகள் புத்தகத்தை எழுத உதவுவதோடு மட்டுமில்லாமல் அதை வெளியிடுவதற்கும் உதவுகின்றன. ஏஐ உதவியுடன் சேல்ஸ் பேஜ் கண்டென்ட் உருவாக்கலாம், மார்க்கெட்டிங் மெசேஜஸ் எழுதலாம், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் உருவாக்கலாம். இதனால் ஒரு மனிதன் தனது புத்தகத்தை மிக வேகமாக உலகிற்கு கொண்டு செல்ல முடியும். செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். 1. புத்தகத்தை தயாராக்குங்கள். அனைத்து அத்தியாயங்களையும் சரிபாருங்கள். மொழி மற்றும் எழுத்து பிழைகளை திருத்துங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட் உருவாக்குங்கள். சேல்ஸ் பேஜ் உருவாக்குங்கள். புத்தகத்தின் முக்கிய கருத்தை விளக்கும் பேஜ் உருவாக்குங்கள். வாசகர்கள் பெறும் நன்மைகளை தெளிவாக எழுதுங்கள். டவுன்லோட் அல்லது பர்ச்சேஸ் லிங்க் சேருங்கள். 3. சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்கள். புத்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை ஷார்ட் போஸ்ட்ஸ் ஆக மாற்றுங்கள். ஷார்ட் வீடியோஸ் உருவாக்குங்கள். உங்கள் ஆடியன்ஸுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஓர் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள். தொடர்ந்து புதிய கண்டென்ட் பகிருங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். புத்தகம் எழுதுவது மட்டும் போதாது, அதை வெளியிட வேண்டும். ஒரு நல்ல சேல்ஸ் பேஜ் புத்தகத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. சோஷியல் மீடியா ஒரு சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் கருவி. முக்கியமாக அறிவை பகிரும்போதுதான் அதன் உண்மையான மதிப்பு உருவாகிறது. ஏஐ காலத்தில் நாலேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கம்யூனிட்டி பில்டிங், இந்த 3ம் சேர்ந்து
ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 10. ஒரு மின் புத்தகத்தை உருவாக்குவது உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழிலை எப்படி மாற்ற முடியும். இந்த அத்தியாயத்தில் நாலேஜ் ஷேரிங், பர்சனல் பிராண்ட் பில்டிங், டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்குதல்,